நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் என்கிற அற்புதமான வார்த்தைகளை அளிக்கும் இறைவாக்கினர் எரேமியாவின் வார்த்தைகளோடு நாமும் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் என்பதை அவரை பாடி புகழ்ந்து உறுதிப்படுத்துவோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். இன்று திருப்பாடல் 1 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் என்கிற வார்த்தைக்கு இன்று நம்மை உரிமையாளராக ஆண்டவராக்கி இருக்கிறார். அவர் மீதும், அவர் கொடுத்த அடையாளங்கள் மீதும், அவர் நமக்கு விட்டு சென்ற நற்கருணை மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிற அன்பு மகனே, மகளே, ஆண்டவர் இன்று உங்களை பேறு பெற்றோர் என்கிற உயர்வுக்கு அழைத்து செல்கிறார். இந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிப்போம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் விரும்பும் விதமாக தீய வழியில் நில்லாமல், பொல்லாரின் சொல்லின்படி நடவாமல், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி பல்வேறு துன்பங்களை, துயரங்களை தாங்கிச் செல்கிற உங்களுக்கு கடவுள் கொடுக்க போகிற அற்புதமான உயர்வு, மகிழ்ச்சி. இதோ ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளில் ஆண்டவர் தாமே உங்களுக்கான விடுதலையை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் கொடுக்கிற நிறைவில் மகிழும் பிள்ளைகளாக அவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். கடவுள் விரும்பும் ஒரு அற்புதமான காரியம் நாம் மிகுந்த கனி தருவது. ஆகவே தான் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல நம்மை சுற்றிலும் அற்புதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பலர் அதை உணர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ நம்முடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதம்,
நம்முடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் ஒரு சில தோல்விகளை தழுவிக்கொண்டிருந்தாலும் அதில் நாம் காண்கிற உயர்வு ஒரு ஆசீர்வாதம். இதோ நோய்களை நாம் சந்தித்து கொண்டிருந்தாலும் அதன் மத்தியிலே நாம் பயணிக்கிற உயிருள்ள ஒரு பயணமானது ஒரு ஆசீர்வாதம். இதையெல்லாம் நாம் மறந்து சிறு சிறு சலனங்களில் நாம் விழுந்து விடுகிறோம். ஆகவே தான் பல்வேறு துன்பங்களை நாம் சந்திக்கிறோம். இதோ கடவுள் நம்மை நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல அவர் வைத்திருக்கிறார். ஆகவே நன்மை செய்வதில் நாம் உயர்ந்திருக்க ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதோ அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் இருப்பார் என்று பொல்லாரை நீர் அடையாளப்படுத்தினீர். நாங்கள் அப்படி இருந்து விடாதபடி எங்களுடைய வாழ்க்கையை நேரிய வழியிலும் உமக்கு உகந்த நேர்மையாளர் என்கிற பட்டத்தோடும் நாங்கள் பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவருக்கு உகந்ததை செய்து நாங்கள் உயர்ந்து கிடக்க எங்களை நீரே உம்முடைய இரக்கத்தில் நிரப்புவீராக. இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.